சலனம் 272. ஈஸ்வர் அலுவலகத்தில் அமர்ந்திருந்தான். அண்ணாமலை தீபக்கிற்கு அழைத்து, ஈஸ்வரை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும் சார், ஒரு 2 minutes, அவர் ஒரு ஃபோன் காலில் இருக்கார், இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்றவன் ஈஸ்வருக்கு அழைத்த போது பிசி. பின் ஆஃபீஸ் லேண்ட்லைனுக்கு அழைத்து விஷயம் சொல்ல, ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வர சொல்லு, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் காலில் இருக்கேன் என்றவன் அந்த ஃபோன் கால் பேசி முடித்ததும் தீபக்கிற்கு அழைத்து, தீபக் சார், இப்போ எனக்கு ஒரு ராங் கால் வந்துச்சு, அது பொண்ணு, உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களை தயவு செய்து காப்பாற்றுங்க, இல்லாட்டி உங்கள் பேரும் கெட்டு எங்கள் வாழ்க்கையும் போயிடும், 1 வாரம் தான் டைம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ்னு. யார் என்ன எங்கன்னு கேட்குறதுக்குள் அந்த நம்பர் கட். உனக்கு அந்த நம்பர் அனுப்பியிருக்கேன், அப்போது என்னோட பர்சனல் நம்பர் எடுத்து பேசணும்னா 2 டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் நம்பர் கிடைக்கும். புரியுதுங்க சார்? ஒன்று ரிசப்ஷன், இன்னொன்று அட்மின் டீம். நான் நம்பர் ட்ராக் பண்ணி அவங்கள சேவ் பண்ணிடுறேன். இவ்வளோ பிரச்சனை நடக்கணும்னா நம்மளை வேறு யாரோ திசை திருப்புறாங்க, ஆடிட்டிங் ஃபெயில்னு சொல்லி பொண்ணுங்களை ஏதும் பண்ணுறாங்களா? அப்படியெல்லாம் நம்ம ஆஃபீஸில் நடக்காதுங்க சார், கண்டுபிடிச்சிடுறேன் சார். நம்ம அலுவலகத்தில் ஒரு பொண்ணுக்கும் எதுவும் நடக்கக்கூடாது சார். பெரிய சாருக்கு இப்போ டைம் சொல்லியிருக்கோம். தாத்தா சென்னை போகிறேன்னு போனவர் வராருன்னா இப்போ நடந்துட்டு இருக்கும் ஆடிட்டிங் ஃபெயில் பற்றி தான் பேச வருவார். கூடவே அதியனாவையும் வர சொல்லு என்றவன் அழைப்பை துண்டித்து காத்திருந்தான் அவர்களுக்காக. அண்ணாமலையும் அதிகமானும் அறைக்குள் வர, ஈஸ்வர், தாத்தா என்ன சென்னை ட்ரிப் கேன்சல் பண்ணிட்டு என்ன பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கீங்க? கண்டிப்பா நான் எதை பற்றி பேச போறேன்னு உனக்கு தெரியும். என்ன கண்ணா, புதுசா தொடர்ந்து ஆடிட்டிங் எல்லா கிளைகளிலும் ஃபெயில் ஆகி இருக்கு. ஈஸ்வர், இது என்னோட மிஸ்டேக் தான் தாத்தா. உன்னோட மிஸ்டேக் மட்டும் தான் கண்ணா. அது ஏன் தாத்தா அவனை மட்டும் குறை சொல்றீங்க? அவனை குறை சொல்லாமல் யாரை பொறுப்பேற்றுக்க சொல்ற? ஒரு நிர்வாகத்தின் புகழ் அவனுக்கு என்றால் அதில் வீழ்ச்சியும் அவனுக்கு தானே. ஈஸ்வர், இந்த குற்றத்தை நான் ஏத்துக்கிறேன் தாத்தா. முதல் முறை ஃபெயில் ஆகுறப்போ நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். நான் கொஞ்சம் ஆடிட்டிங் ஃபெயில் ஆகுறது எல்லாம் இயல்புன்னு நினைச்சு கொஞ்சம் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். ஒரு முறை நடப்பது இயல்பு, ஆனால் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் 7 யூனிட்டில் தொடர்ந்து நடக்குமா கண்ணா? அதி தாத்தா, நமக்கு ஒரு கிளை மட்டும் இருந்து அதில் பிரச்சனைய அவன் கவனிக்கலனா அவனை குற்றம் சொன்னால் பரவாயில்ல. ஆனால் நமக்கு எங்கே எத்தனை கிளை நிர்வாகம் இருக்குன்னு நமக்கே தெரியாது. அவன் எத்தனையை தான் பார்ப்பான். அவர் கோபமாகி, அதி எனக்கு இந்த பதில் தேவையில்லை. இந்த முட்டாள்தனமா பேச்சு தொழில் பண்றவனுக்கு உதிக்கவே கூடாது. உனக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ நீ ஒரே குழந்தை மட்டும் பார்த்தா போதுமா? மிச்ச 2 லண்டனில் இருக்காங்க. அப்படியே போகட்டும்னு விட்டுடுவியா? இது என்ன முட்டாள்தனமான பதில் இருக்கு? உனக்கு அலுவலகம் நல்லது கெட்டது பற்றியெல்லாம் கொஞ்சமாச்சும் தெரியுமா இல்லையா? ஈஸ்வர், என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா. அவனுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். என்னை திட்டுவதால் அவன் அப்படி பேசுகிறான். உங்க அண்ணா தம்பி பாசையெல்லாம் வீட்டோட நிறுத்திக்கோங்க. இங்க நிர்வாகத்தில் நீங்க 2 பேரும் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் கண்ணா. அப்புறம் இது ஈவு இறக்கம் பார்க்குற நேரம் இல்லை. ஏதோ எங்கேயோ தப்பா இருக்கு, கவனம் தேவை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஈஸ்வர் செல்லுக்கு தீபக்கிடமிருந்து கால். தீபக் போன் என்றதும், தாத்தா 1 நிமிடம் என்றவன் அழைப்பை ஏற்று, சொல்லு தீபக். சார், முக்கியமான விஷயம். உள்ளவா தீபக். அண்ணாமலை, எனக்கண்ணா ஏதும் பெரிய பிரச்சனையா? இல்லாட்டி நம்ம 3 பேரும் பேசிட்டு இருக்கோம் தெரிஞ்சோ அவன் கூப்பிடுறானா? கண்டிப்பா ஏதோ பிரச்சனை போலும். ஆமாங்க தாத்தா என்னும் போதே உள்ளே வந்தவன் எல்லோருக்கும் காலை வணக்கத்தை வைத்துவிட்டு ஈஸ்வர் முகத்தையே பார்த்தான். அவனின் முகமே சொல்லியது ஏதோ பிரச்சனை என்று. வந்தவன், சார் என்ன தீபக் சார், நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்சில் நடந்த ஆடிட்டிங்கில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு பொண்ணுங்க புகார் பண்ணியிருக்காங்க. வாட் என்று ஈஸ்வர் எழுந்து நிற்க, கூடவே அண்ணாமலை, யார்டா அந்த நாய் என்றவரின் கண்களில் அனல் தெரித்தது. அதான் சார் தெரியல, பொண்ணுங்க புகார் பண்ணியிருக்காங்க. யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க? ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஈஸ்வர், இது உண்மையா பொய்யான்னு கொஞ்சம் விசாரி தீபக். விசாரிக்க சொல்லியிருக்கேன் சார், ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணின பொண்ணுங்க யாருன்னு தெரியல. ஈஸ்வரின் முகம் கோபத்தில் கொந்தளிக்க, அண்ணாமலை, ஈஸ்வர், இது நல்லதுக்கில்ல. நமக்கு காசு பணத்தை காட்டிலும் கௌரவம் முக்கியம். நம்ம வீட்டிலும் பெண் பிள்ளைகள் இருக்காங்க. எந்த நாய் செஞ்சதுன்னு பார்த்து ஆளையே இல்லாம பண்ணிடு. நம்ம கிட்ட வர பொண்ணுங்களுக்கு நம்ம தான் பொறுப்பு என்றவர். தீபக், எல்லா யூனிட்டில் இருக்கிற எல்லா HR மேனேஜர்கள் அனைவரையும் நாளைக்கு வர சொல்லு. இவனுங்கெல்லாம் என்ன புடுங்கிட்டு இருக்கானுங்க? ஆஃபீஸ் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாட்டி என்ன டேஷ்க்கு இவனுங்க வேலைக்கு இருக்கானுங்க? மாச கடைசியில் சம்பளம் வாங்குறதுக்கு மட்டும்தான் இவனுங்க என்றால் எதுக்கு இவனுங்க எல்லாம் வேலைக்கு என்றவரின் கோபம் ஈஸ்வரை விட பிரதிபலித்ததை அஞ்சுதான் தீபக் கண்டான். ஈஸ்வர் மண்டையை போட்டு யோசித்துக் கொண்டிருக்க, அண்ணாமலை, தீபக் எந்த யூனிட்?
அதில் எந்த பொண்ணு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு இப்பவே நேரடியாக போய் கேட்டு உடனே அவங்கள கவனிச்சு பிரச்சனை எவ்வளோ வீரியம்னு கண்டுபிடிச்சு அதுக்கு உடனே தீர்வு காணுங்கள். தீபக் ஈஸ்வரிடம், சார் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சொல்லி அந்த ஆடிட்டிங் ஃபெயில் ஆனதால் பல கோடி மதிப்பான ஆர்டர் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அவன் மௌனமாய் இருக்க அண்ணாமலை, ஈஸ்வர், தாத்தா இந்த ஆர்டர் போனால் போகட்டும், இது இல்லாட்டி இன்னொன்று, ஆனால் நம்ம கம்பெனியில் ஒரு பொண்ணோட நகத்தை தொடணும்னா கூட பயம் வரணும். உடனே ஆக்ஷன் எடுங்க. எவன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு அதுதான் லாஸ்ட் டைம். அடுத்து அவன் இந்த உலகத்துல இருக்கக்கூடாது எல்லாம் சொல்லிவிட்டு, தீபக் நீ உடனே போய் என்னன்னு பாரு. அவன் போனதும் ஈஸ்வர், தாத்தா என்ன தோணுது உனக்கு? எங்கேயோ எவனோ நம்ம அசந்துட்டோம் நினச்சி நம்ம பேரை கெடுக்க கூட இதை பண்ணலாம். இது யாரோ பஞ்ச மாதிரி இருக்குன்னு பேசுகிற ஈஸ்வர், இந்த கம்பெனிக்கு தேவையில்லை. உன்னோட பொறுப்பில் எங்கேயோ ஏதோ தப்பு இருக்கு. இந்த பிரச்சனையை உடனே சரி பண்ணு. ஈஸ்வர் பேசவில்லை. கிரீடம் சூடும்போது ஏற்றுக்கொண்டால் தவறு சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளணும் என்பதால் அவன் நின்றிருந்தான். என் இத்தனை வருட சர்வீஸில் என் பொறுப்பில் இருந்தவரை ஒரு பொண்ணுக்கு ஒன்றும் நேரவில்லை. நமக்கு எதிரிங்க எப்படி உருவாகிறாங்களோ அதே அளவுக்கு பிரச்சனையும் உருவாக்குவாங்க. ஒரு அரசனை வீழ்த்த அவனின் ராஜ்யம் அழிய அவன் வசம் எதுவெல்லாம் உலகத்தின் பார்வையில் பெரிதாய் தெரிகிறதோ அதை தான் வீழ்த்துவார்கள். உன்னோட பயங்கரமான வளர்ச்சியை கெடுக்க இந்த ஹாராஸ்மெண்ட், அடுத்து உன் உயிரான குடும்பம், இதையெல்லாம் மடிச்சிட்டு உன்னை நடைப்பிணமாக்கத்தான் செய்வார்கள். இதையெல்லாம் நீ கவனமாக தானே இருந்த. அடுத்து என்ன பண்ண போற ஈஸ்வர்? பிரச்சனையை முடிச்சிடுறேன். யாருன்னு அவனை கண்டுபிடிச்சு நான் யாருன்னு அவனுக்கு காற்றேன் தாத்தா. அவர் எனக்கு உடனே யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஈஸ்வர் என்று சொல்லிவிட்டு அவர், தீபக்கை கூப்பிடு இன்ஜினியருக்கு. ஈஸ்வர் அழைத்தான். வந்தவன், கோயம்புத்தூர் ஹெச்ஆரை கூப்பிடு. தீபக் அழைக்கவும் அங்கே இருந்த பெண் அலுவலர், சொல்லுங்க சார். தீபக் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு, மேடம் அங்கே பொண்ணுங்களுக்கு பிரச்சனை வந்தது நீங்கள் இருக்கும்போது. சார் நானும் ஆடிட்டிங் ஃபெயில் ஆன போது இருந்து பொண்ணுங்க கிட்ட கேட்டுட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா சொல்லுங்க, நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி தீர்த்து வைக்கிறேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் நடக்கிற கதையாக தெரியல. ப்ரொடக்ஷன் மேனேஜர் சரியில்லைன்னு ஏதாவது புகார் வந்துச்சா? சார் அவர் ரொம்ப நல்லவர், பொண்ணுங்களை நல்லா பார்த்துப்பார். ஓகே, இதை யாரிடமும் டிஸ்கஸ் பண்ண வேணாம் என்றவன் ஈஸ்வரை பார்க்க, அவனோ ஆஃபீஸில் சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் கால் ஹிஸ்ட்ரி, குடும்பம், பழைய கம்பெனி, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கான், அங்கே அவன் எப்படி இருந்தான், அக்கம் பக்கம் வீட்டில் என்று விசாரி. சரிங்க சார். ஈஸ்வர், தாத்தா நான் ஏற்கனவே யோசிச்சு எடுத்த ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூரில் ஏதோ சரியில்லைன்னு போன மாதம் ரகசியமாக ஒரு மெயில் வந்துச்சு. அப்போவே அங்கே விசாரித்தேன். எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் பிளான் வச்சுருக்கேன். சொல்லட்டுமா? சொல்லு. நான் நம்ம மகிழினியை கொஞ்ச நாள் கோயம்புத்தூர் யூனிட் அனுப்பலாம்னு இருக்கேன், ஒரு தொழிலாளியாக. அது என்னது, நம்ம பொண்ணையா? அண்ணாமலை, அனுப்பு. அதி, தாத்தா என்ன இது? ஈஸ்வர், பரவாயில்லதி, நம்ம பொண்ணு போனாதானே நிலவரம் எல்லாம் புரியும். அண்ணாமலை, சரியான முடிவு தான். ஆனால் உன் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. இப்போ ஊரில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் டிவியில் பார்த்துட்டு மகிழ் காலேஜில் இருந்து வர வரைக்கும் ஒரு இடத்துல உட்காராது. கூடவே ஆதினி வீட்டுக்கு வந்து நெஞ்சு வெளிநாட்டில் இருக்கும் பெண் சொல்லுற வர உன் அம்மா நிம்மதியாக இரவில் உறங்க மாட்டார். அம்மாட்ட சொல்லிடுறேன் தாத்தா. அஞ்சு கிட்டையும் நந்தினி கிட்டையும் சொல்லிடுறேன் தாத்தா. ஆனால் ஒர்க் போகிறதா சொல்கிறேன், வேறு எதுவும் 3 பேரிடமும் சொல்ல மாட்டேன். தீபக், சார். என்ன தீபக்? நம்ம மகிழினிக்கு துணையா நான் பிரியாவையே அனுப்புகிறேன். ஈஸ்வர், வேணா கண்ணா, இது கொஞ்சம் ரிஸ்க். நீங்கள் மகிழ் அனுப்பும் போதே தெரியுதுங்க சார், நம்ம பிரியாவையும் அனுப்புகிறேன். நானும் முன்னாடி கவனிச்சிருந்தா இப்போ இவ்வளோ பிரச்சனை உங்கள் தலைக்கு வந்திருக்காதுல்ல, அதுக்காக தான். அது எனக்கு இதில் துளியும் விருப்பம் இல்லை. உங்ககிட்ட ஒன்று தான் சொல்கிறேன், போகிற இடத்தில் பொண்ணுங்களுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது ஈஸ்வர். எதுவும் ஆகாது, ஆகவும் விடமாட்டேன் என்றவன் ஒரு நிமிடம் கண்ணை முடித்திருந்தான். சலனம் 273. தேவ்பிரியாவின் வீட்டில் ஆதினியின் மனமெல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல் துடித்தது. அமைதியாக இருந்த மனதில் நொடிக்கல் பாரம் கூட கூட யாரும் இல்லாத தூரம் அவளை என்னவோ செய்தது. வேகமாக என்ன பண்ணலாம் என்று யோசித்து தேவுக்கு அழைத்தாள். அவன் மனமேனோ அவளின் அழைப்பை ஏற்கவே பயந்தது. எங்கே தன் மனதில் தோன்றும் ஆசை சரியா தவறா? அவள் மேல் இருக்கும் ஒரு ஈர்ப்பை கொஞ்சம் பேசி பேசியே அது காதல் என்று சொல்லிவிடுவானோ என்ற பயம். அதனால் போன் எடுக்கவில்லை. சற்று நேரத்தில் அவளிடமிருந்து வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி ஒன்று வந்தது. செல்போன் தொடுதிரையில் அவளின் செய்தி.
தேவ் நீ பிஸியா? எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் மனசு கஷ்டமா ஒரு மாதிரி மனம் பாரமாக இருக்குது. உன்கிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது, அதான் கூப்பிட்டேன். சாரி ஆதினி, நான் பிரியா அம்மா கூட பேசிகிட்டு இருக்கேன், அதான் உன் கால் அட்டன் பண்ண முடியலை. ஓகே ஓகே, பிரியா இப்போ எப்படி இருக்கா? தேவ் இங்கே எதுவோ என்னவோ கொஞ்சம் சரியில்லை போல். உடனே அவன், நீ சரியா இருக்கியா? ஏனோ அந்த வார்த்தையில் அழுது விட்டாள். அவளிடம் குறுஞ்செய்தி வர தாமதம் புரிந்தது அவனுக்கு. அழுகிறாள் என்று. அவள் அழட்டும், கொஞ்சம் மனபாரம் குறையும் என்று காத்திருந்தான். ஒரு நிமிடம் மௌனத்திற்கு பின், நான் அப்புறம் பேசுகிறேன் தேவ், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத ஆதினி. உன் மனசுக்கு ஏதோ சரியில்லைன்னு படுதுன்னா அந்த உறவை கொஞ்சம் தள்ளி வைக்கிற உறவுன்னு என் லைஃப்பில் யாரும் இல்லை தேவ். அப்போ ஒன்று பண்ணு, உன் மனசில் உள்ளதையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி கொட்டி மனபாரம் குறைந்ததும் அதை நல்லா மூணா கிழித்து குப்பையில் போட்டுவிடு. சிரிக்கும் விதமான ஸ்மைலி எமோஜியை அனுப்பினாள். ஏனோ அவனுக்கு அவளிடம் பேசி அவளின் சோகத்தை தீர்க்க ஒரு எண்ணம். ஆனால் அவனை நினைத்து அவனுக்கே பயம். தான் செய்வது சரியில்லை என்று பட அவளின் பக்கம் இருந்த கவனத்தை மாற்றி பிரியாவிடம் வந்தான். பிரியா சோர்ந்து அமர்ந்திருந்தாள். வந்த நொடியிலிருந்து சோர்ந்து அமர்ந்திருந்த அவளை கண்டவன், என்னப்பா ஆச்சு? ஏன் உங்க அம்மா என்னை வர சொன்னாங்க? தன் அம்மா பேசுவதை சொல்லி, நான் முகிலன் கிட்ட பேசுறதே இல்லடா, ஆனா அம்மா நம்ப மாட்டாங்க, அதான் உன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. நான் என்ன அவ்வளோ நல்லவன அடி? அவள் முறைக்க, இல்லை கேட்டேன், ஒரு பையன்கிட்ட பேசுறத இன்னொரு பையன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்களே, அதுக்காக கேட்டேன். அதற்குள் சுகன்யா அவனுக்கு ஒரு கப் காப்பி கொண்டு வந்து கொடுத்து, தேவ் எப்படிப்பா இருக்க? மனதிற்குள், இப்போ வரைக்கும் நல்லா இருக்கேன், இனிமே தான் என்ற யோசனையோடு அவளை பார்த்து, நல்லா இருக்கேன் ஆண்டி. சுகன்யா, தேவ் என்ன பழக்கம் இது? நான் என்னடா தப்பு செஞ்சேன் என்பது போல் அவன் பார்க்க, ஆன்டி போண்டின்னு. அதில் அவன் பிரியாவை பார்க்க பிரியாவின் முகமும் இப்போதும் சோகத்திலிருந்து மாறிவிட்டது. அந்த வார்த்தையில் அவளோ, தேவ் அத்தனை கூப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கு. ஏன் ஆண்டி? அவள் முறைக்க, சாரி அத்தை, உங்களுக்கு ஏன் அந்த வார்த்தை பிடிக்கல? அது என்னவோ தேவ், ஆன்டியை கூப்பிட்டா ஏதோ வயசான ஆளு மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு கெட்ட வார்த்தையை விட அந்த வார்த்தை பிடிக்காது. ஸோ இனிமே சொல்லாத. சரிதான், சொல்லுங்க ஆண்டி. தேவ் சாரி, என்ன விஷயம்? தேவ், உனக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ஏன்னா நீங்கள் எல்லாம் ஃபோனில் ஹஸ்கி வாய்ஸில் கூடி ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. ஆண்டி சாரி அத்தை. எப்பா தேவ், நீ என்னை சுகன்யான்னு கூட கூப்பிடு, தயவு செஞ்சு ஆன்டின்னு மட்டும் கூப்பிடாத. அதில் பிரியாவே சிரித்து விட்டாள். சொல்லுங்க அத்தை, நீ ஏன் சொல்லு. அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக மகிழ் மூலம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அம்மா மனசால் இன்று உடைஞ்சு போனதுக்கு நானும் காரணம் இல்லையா? எஸ் ஆண்டி. அட போப்பா, நீ வேற, பேசுகிற மூட் போயிடுது உன்னால. சாரி அத்தை, எனக்கு அந்த வார்த்தை பழக்கம் ஆயிடுச்சு. இனி சொல்லாத என்றவள். எப்பா சொல்லு. அவங்க, அதாவது முகிலன் அம்மா இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம், சரியா? கரெக்டு தானுங்க. இன்னொன்று, அந்த முகிலன் தாத்தா இருக்காருல்ல, ஆமாம் அண்ணாமலை தாத்தா, அவர் இல்லை அருணாச்சலம் தாத்தாவா? அவரே தான். பார்க்க அம்மாஞ்சி மாதிரி இருக்கார். அஞ்சு ஈஸ்வர் சார் கேட்ட ஆள் இல்லைன்னு என்னையே அங்கே வேலைக்கு வர வச்சு ஈஸ்வரையும் அஞ்சுவையும் பிரிக்க பார்த்தார். இதே மாதிரி நாளைக்கு பிரியாவுக்கும் நடக்காதுன்னு எப்படி நிச்சயம்? எதனால் உங்களை ஏற்றுக்க நினச்சாங்க? அஞ்சு ஃபேமிலி அப்போது மிடில் கிளாஸ் இருந்தாங்க. நீங்கள் அப்போது ரிச்சாக இருந்தீங்களா? அஞ்சு ஆண்டியை விட. அதில் ஒரு நிமிடம் மௌனமாகி பின், நாங்களும் மிடில் கிளாஸ் தான். அப்புறம் எப்படி உங்களை பொண்ணு கேட்டிருப்பாங்க? சுகன்யா அவனையே பார்க்க, அவனோ ஈஸ்வர் அங்கிளுக்கும் அஞ்சு ஆண்டிக்கும் அப்போ கொஞ்சம் பர்சனல் பிரச்சனை, பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால் அருணாச்சலம் தாத்தா அவரின் மகனின் வாழ்க்கைக்காக அந்த முடிவை எடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆண்டி. சாரி அத்தை. ஏனோ அதற்கு மேல் சுகன்யாவால் ஏதும் பேச முடியவில்லை. இக்காலத்தில் பிள்ளைகள் இவ்வளோ தெளிவு. கூடவே தன் வீட்டில் நடப்பதை அப்பட்டமாக தோழனிடம் மகிழ் சொல்லியிருப்பதை நினைத்து அசந்துதான் போனாள். இதை சொல்லத்தான் கூப்பிட்டீங்களா? இல்லை, முகிலன் இவளின் லைஃபுக்கு வேணாம். இது படிக்கிற வயசு. இன்னொன்று, அவங்க நிலவன் மூத்த பையன். ஒருவேளை அவனுக்கு எங்களை விட நல்ல இடத்தில் பொண்ணு கிடைத்தாள் அவங்க இவளை மதிப்பாங்களா? இப்போ சொல்றீங்களே, இது நியாயமான கேள்வி. அது மட்டும் இல்லை தேவ், தங்கள் வீட்டு வேலைக்காரனின் மகள் என்ற எண்ணம் எல்லோருக்கும் எழும் இல்லையா? நாளைக்கு நிலவன் வருகிற பொண்ணு இவளை குத்தி காட்டிகிட்டே இருந்தா இதுவும் சரியான கேள்விதான்.
பாருடி, உன் வயசு பையனுக்கு புரிகிறது கூட உனக்கு புரிய மாட்டேங்குது சிரித்தாள். அவளுக்கு தெரியாதா தேவை பற்றி? எப்போதுமே மற்றவர் சொல்வதை முழுதாக கேட்டுவிட்டு அதற்கு அப்புறம் பேசுமாள் அவன் என்று அவளுக்கு தெரியுமே. அத்தை, நீங்க ஏன் அத்தை அவளுக்கு நல்லதை சொல்லாம கெட்டதை முதலில் சொல்றீங்க என்று கேட்டிருந்தாள் சுகன்யா. இந்நேரம் அவனை வெளியே போக சொல்லியிருப்பாள். ஆனால் அவன் சொன்ன விதம் சுகன்யாவையும் யோசிக்க வைத்தது. அத்தை, இந்த வயதில் காதலிக்க கூடாதுன்னு நீங்க சொல்றதும் ரொம்ப சரி. அப்போ எந்த வயதில் காதலிக்கலாம்? ஒரு பொண்ணுக்கு 23 வயதுக்கு மேல்தான் மூளை ரொம்ப தெளிவா யோசிக்குமாம். அப்போ யார் என்னன்னு யோசித்து அவர் மேல் காதல் வந்தால் ஒரு சரியான ஆணை தேர்ந்தெடுப்பாள். நீங்க எந்த வயதுல தீபக் அங்கிளை லவ் பண்ணீங்க? அவளிடம் மௌனம். சொல்லுங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். உங்களுக்கு 19 வயசில் வந்தா சரி, எங்க வயசில் அது தப்பா? அப்படி சொல்லல தேவ். எங்க காலத்தில் இந்த காலம் போல் எந்நேரமும் பேசிட்டே இருக்கல, சந்திக்கல. எப்போவாச்சும் பேசினோம், எப்போவாச்சும் பார்ப்போம். ஆனால் அதை நினைத்து கொண்டே வாழ்வோம். அதான் பல வருஷம் கழிச்சும் எங்க காதல் உயிரோடு இருந்துச்சு. நீங்க கூட அங்கிளை விட்டுட்டு உங்க அப்பா ஆசைக்காக இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தானே. அப்புறம் எப்படி உங்க லவ் பியூர்னு சொல்றீங்க? சொல்லப்போனா அதுக்கு தீபக் அங்கிள் லவ் வேணும்னா சுத்தம்னு சொல்லலாம். சுகன்யா வாயடைத்து போனாள். அத்தை, நான் உங்களுக்கு எதிராக பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்ப பிரியா பண்ணுவது தப்புனா ஒரு காலத்தில் நீங்க நினைக்கிறது தப்பு. இப்ப பிரியா யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுதான் உங்கள் எண்ணம். ஒரு அம்மாவாக உங்கள் எண்ணம் சரி. அது மட்டுமில்ல தேவ், அவன் வெளிநாடு போய் பல பேரை பார்த்து ஒருவேளை இந்தியா வரும்போது அவனுக்கு இவளை பிடிக்காமல் போய்விட்டாள். ஒருவேளை பிடிச்சிருந்தா அதை இவங்க படிச்சு முடிச்சு அப்புறம் முடிவு செய்யட்டும் தேவ். அத்தை, உங்களுக்காகவே 2 பேரும் பேசாம இருக்கட்டும். ஒருவேளை இருவரும் படித்து முடித்த பிறகு இதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தோம். அப்போ உங்க முடிவு என்னவாக இருக்கும்? அதை அவளின் அப்பா தான் சொல்லணும். அவளின் அப்பாவுக்கு அது பிடிக்காமல் இருந்தால் பின் அவள் மிகவும் தெளிவாக என் அப்பாவுக்கு பிடிக்காமல் இருந்தால் இந்த விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன். அவளை ஒரு தினசாக பார்த்தவன். உனக்கு ஒன்று வேணும்னா ஒன்று பிடிவாதமா இருக்கணும், இல்ல வேண்டாமா முடிவு பண்ணணும். அது என்ன, அவன் என்ன உனக்கு ஆப்ஷனா? 5 வருஷம் கழிச்சு முடிவெடுத்து உங்க அப்பா ஓகே சொல்லி அதுக்கப்புறம் அவன் ஓகே ஆகுறதுக்கு எனக்கு முதலில் அப்பாவா முக்கியலனா என்ற முடிவெடுக்கணும் ஒரு நிலை என்றால் நான் அப்பா பக்கம் தான் இருப்பேன். நீ லூசு மாதிரி தெளிவா இருக்க பிரியா. உங்க அம்மா இவ்வளோ தூரம் ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்றவன். அத்தை, உங்க பொண்ணுக்கு இப்போ முகிலன் மேல லவ்வே இல்லை. ஆனால் ஒன்று சொல்றேனுங்க அத்தை, அந்த வீட்டில் யார் போனாலும் பார்த்துக்க அத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் இவள் அவனுக்கு வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். சுகன்யா புன்னகையோடு, இவ்வளோ தூரம் ஆர்கியூ பண்ணினது இந்த விஷயத்த அவளுக்கு புரிய வைக்க தான் தேவ். நாளைக்கு அவனையும் குழப்பி இவளும் குழம்பி 2 பேரின் வாழ்க்கையும் தெளிவில்லாம போயிடும் என்பதற்காக தான் உன்னை வரவழைத்து பேச வைத்தேன். இப்போ உனக்கு இவளின் மனநிலையும் புரியும், அவனுக்கும் புரிய வைப்ப. அட பாவீங்களா, 2 பேரை பிரிக்கவா என் அறிவை பயன்படுத்தினீங்க? இவங்க பலே கில்லாடி என்று நினைத்தவனுக்கு அதற்கு மேல் அங்கு இருக்கவே பிடிக்கவில்லை. இருவரிடமும் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். ஆதினி தீரனுக்கு அழைத்தாள். அவன் போனை சைலண்டில் போட்டு உறங்கிவிட்டான். அது அவளை என்னவோ வேணும் என்று தன்னை அவாய்ட் பண்ணுவது போல் தோன்றவும் தன்னிடம் இருக்கும் புத்தம்புது டைரி ஒன்று எடுத்து எழுத ஆரம்பித்தாள். ஏன் மாமா, அது எப்படி காதலிக்கும் பொண்ணுக்கு குட் நைட் குட் மார்னிங் கூட சொல்ல தோண மாட்டேங்குது? நீ மற்றதெல்லாம் பார்க்கும்போது வேணுமென்றே என்னை தவிர்ப்பது போல் இருக்கு. முன்னாடியெல்லாம் நீங்க இப்படி பண்ணும்போது பேசுங்க பேசுங்க என்று நான் உங்ககிட்ட கெஞ்சி இருக்கேன். ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? சண்டை போட்டு கூட பார்த்துட்டேன், நிறைய நாள் அழுதுருக்கேன். நீங்கள் என் கூட இருக்கணும்னு, உங்களை என் கூடவே லைஃப் லாங் வச்சுக்கணும், உங்கள் மனசறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் என்று எல்லாரையும் விட்டுட்டு லூசு மாதிரி இங்கே வந்து தனியாக லூசு மாதிரி கடந்து தவிச்சு கொண்டிருக்கிறேன். முன்னாடியெல்லாம் உங்கள் பார்வையில் நான் படணும் என்பதற்காக கிறுக்குத்தனமா என்னென்னவோ பண்ணி திட்டு வாங்கியிருக்கேன். கொஞ்ச நாள் போக இப்போ நானே எதுக்கடா இதெல்லாம் பண்ணுறோம்னு தோணுது மாமா. என்னையும் என் மனதையும் புரிஞ்சுக்கிற ஆள் இல்லை நீங்கள். அதான் முன்னாடி நான் பண்ணிட்டு இருந்த தொல்லையெல்லாம் ஸ்டாப் பண்ணி இப்போ சைலண்ட் ஆகிட்டேன். உங்ககிட்ட இப்போ எல்லாம் எதையுமே ஏன் என்னன்னு கேட்டு கொஸ்டின் பண்ணாமல் இருக்க தான் ட்ரை பண்ணுறேன். முன்னையெல்லாம் நீங்கள் என் மாமா, எனக்கு மட்டும் சொந்தமான மாமா என்று உரிமையுடன் சண்டை போட்டிருக்கேன். இப்போ அந்த மாதிரி சண்டை எதுவும்
போடாமல் நீங்களா பேசினா மட்டும் பேசிட்டு பேசலனா சரி அவருக்கு தோன்றப்ப பேசட்டும் என்று ஒரு அமைதியை கடைபிடித்து பழகிட்டு வரேன். நீங்கள் என்னை இப்படியே யாரோ போல் நடத்தினால் ஒரு கட்டத்தில் சடனாக சைலண்ட் ஆயிடுவேன் அப்படின்னா. ஆனால் ஒன்று மட்டும் காரணம், அதுக்கு நீங்கள் மட்டும்தான். உங்களின் விலைகள் நீங்கள் இல்லாத நாட்கள் எல்லாம் இப்போ எனக்கு பழக ஆரம்பிச்சிடுச்சு. ஒருவேளை அவருக்கு என்னை பிடிக்கவில்லையோ என்பதை என் மனசு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. மாமா, இது என்னோட உண்மையான லவ். இதை புரிய வைக்க நான் எல்லா விதத்திலும் முயற்சி பண்ணிட்டேன். என் மனசும் உடலும் நீங்கள் எனக்கு இல்லைங்கிறத ஏற்றுக்க பழகினதுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்து உங்களுக்கான தேடல் எல்லாம் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை தேடி வந்தேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு விலகி போயிட்டா. நாளுக்கு என்னை தலையிடாதீங்க மாமா. இப்போ எல்லாம் என் மனதில் உங்களுக்கு பொருத்தமானவள் நான் இல்லையோ, உனக்கு பிடிக்கவில்லையோ என்றெல்லாம் என் மனசு பல கேள்விகள் கேட்டு என்னை கொஞ்சி கொண்டிருக்கிறது. சாதாரண காதலர்கள் கூட பரிமாறிக்கொள்ளும் ஒரு கிஸ், ஒரு ஹக், இரவு நேரம் நாள் முழுவதும் நடந்ததை பகிர்ந்து கொள்ளும் ஒரு சேட்டிங், இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் இல்லவே இல்லை. இப்படியெல்லாம் நானே கேள்வி கேட்டு உங்களிடமிருந்து ஒரு பதிலை பெற்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொள்வேன். ஆனால் என்னவோ இப்போ எல்லாம் கேட்குறதே இல்லைனா. ஒரு நார்மல் சேட்டிங்காகவா போராடுவார்கள்? ரொம்ப போராடினேனோ? அது இல்லாமல் இப்போ எனக்கு வேணாம்னு தோணுது. நாளாக நீ இல்லாத ஒரு லைஃப் கூட வாழ பழகிடுவேன். அப்புறம் என்னை தொலைச்சிட்டு நீங்கள் என்ன தேடினாலும் நெருங்கி வந்தாலும் முன்னாடி மாதிரி நான் இல்லாட்டி அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். இதையெல்லாம் குறுஞ்செய்தியாக அனுப்பத்தான் ஆசை. ஆனால் இவ்வளோ பெரிய பேராகிராஃப் வாசிக்க உங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கும் என்றவள் எழுதி முடித்து அந்த டைரியை மூடி வைத்தாள். சலனம் 274. ஈஸ்வர் மகளின் அறைக்கு முன்வந்தான். என்ன நினைத்தானோ, மகளை அழைக்கலாமா வேண்டாமா என்ற யோசனையுடன் நின்றிருந்தான். பேத்திக்கு பால் எடுத்து கொண்டு வந்தவர் அங்கே எதையோ தீவிரமாக யோசித்தபடி தன் மகன் நின்றிருப்பதை கண்டான். கண்ணா என்றதும் அம்மா என்று திரும்பினான். இங்க என்ன பண்றப்பா? அம்மாவை பார்க்க வந்த பெத்த பிள்ளையை பார்ப்பதற்கு என்ன தயக்கம்? கதவை தட்டு கண்ணா என்றவர் அப்போதுதான் மகளின் கையில் இருக்கும் சின்ன சைஸ் செல்போன் பார்த்து, ஏன் கண்ணா அந்த காலத்து ஃபோன் வாங்கி வந்திருக்கு, யாருக்கு அது? அம்மா சொல்லு கண்ணா, இது மகளுக்கு. வயசான எனக்கே இவ்வளோ பெரிய ஃபோன் வாங்கி கொடுத்துருக்க, அப்போ பாப்பாவுக்கு ஏன் இவ்வளோ கம்மியா? அம்மா இது அவளின் பாதுகாப்புக்கு. ஐயா பாப்பாவுக்கு ஏதும் பிரச்சனையா என்று கேட்டுவிட்டு அவரின் முகம் போன போக்கில், அம்மா நம்ம கம்பெனியில் கொஞ்ச நாளாக நடக்கிறது சரியில்லை. யாரோ ஒருவரை அனுப்பி என்ன நடக்குதுன்னு கவனிப்பதை காட்டிலும் நம்ம பொண்ணு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதான். ஹோ இதுதானே விஷயம், வேற ஒரு பிரச்சனையும் இல்லையே? இல்லைங்கம்மா, ஆனால் நம்ம வீட்டு ஆம்பளைங்க யாரின் முகமும் சரியில்லையே, எனக்கு அது வேற பயமாக இருக்கு. மா அது நம்ம கம்பெனி என்றால் பயம் இல்லை என்று சொன்னவரிடம் அவன் எதுவும் பேசவில்லை. அவ்வளோ நம்பிக்கை தன் மேல் அனைவருக்கும். ஏனோ இது இப்போது அவனுக்கு குற்ற உணர்வாகிற்று. அண்ணா மகிழ்மா என்று அறைக்கு வெளியே நின்று குரல் கொடுக்க, உள்ள வாங்க பத்தா என்றபடி அவளோ குனிந்து எழுதி கொண்டிருந்தாள். அப்பா வரட்டுமாடா என்ற ஈஸ்வரின் குரல் கேட்டு அப்பா என்று எழுந்து வந்தாள். அண்ணம் பாப்பு முதல்ல பாலை குடிச்சிட்டு அப்பாவும் மகளும் கொஞ்சிங்க என்றவர் மகனிடம், உனக்கு குடிக்க என்னப்பா வேணும்? கருப்பட்டி காப்பிமா, நானே அங்க வரேன், நீங்க அலைய வேணாம். இதுதான் தன் மகன் என்று நினைத்து சிரித்தபடி அவர் போனார். ஈஸ்வர் மகளின் கண் சிவந்திருப்பதை கண்டு, உனக்கு ஏதும் பிரச்சனையா பாப்பு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா. அப்புறம் ஏன் உன் கண்ணு செவந்திருக்கு? தூங்கினேன்ப்பா. நீ தூங்குனா நல்லதுதான், ஆனால் நமக்கு பகல் தூக்கம் தூங்கி பழக வேண்டாண்டா. நம்ம பிஸ்னஸுக்கு பகல் தூக்கம் ஒத்து வராது. சரிங்கப்பா. அம்மோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உனக்கு ஏதும் பிரச்சனை என்றால் முதலில் உன் அப்பா ஞாபகம் தான் வரணும். ஏனோ பெண் அவளுக்கு பக்கேஞ்சி இருந்தது. அப்பாவுக்கு விஷயம் எதுவும் தெரிந்திருக்குமோ என்று. அம்மோ அப்பா நான் நம்ம கம்பெனி சார்ந்து இப்போ பேசுகிறேன் என்றதும் அவளின் முகம் தெளிவானதையும் குறித்து கொண்டான் மனதிற்குள். உனக்கு ரைட்டிங் ஒர்க் இருந்தா அப்புறம் வரட்டுமா? ஏன்னா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் அப்பா உன் அனுமதி கேட்காமலே சில முடிவு எடுத்துட்டேன், சாரிடாமா. அப்பா நீங்கள் போய் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணினாலும் அது நம்ம எல்லோரின் நன்மைக்காக தான் இருக்கும். நீங்கள் செய்யன்னு சொன்னாலே செய்வேன். அம்மோ என்றவனின் முகத்தில் ஒரு பதட்டம். பின் நிதானமாக, நம்ம கம்பெனியில் நமக்கு வேண்டாதவங்க யாரோ பொண்ணுங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. யாருப்பா அவன்? அதான் கண்ணம்மா, யாருன்னு நீ தான் போய் கண்டே பிடிக்கணும். அதுக்கு நீ என் பொண்ணா, அதாவது முதலாளி ஈஸ்வர் பொண்ணாவோ நம்ம குடும்ப பெயரை பயன்படுத்தியோ போகக்கூடாது. இல்லாதவங்க மாதிரி குடும்பத்தில் கஷ்டம், அம்மாக்கு முடியலை அப்பாவுக்கு முடியலைன்னு இப்படி ஏதோ ஒன்று சொல்லி கடைசி வர மெயின்டைன் பண்ணிக்கணும்.
சரிங்கப்பா. ஆனா நீ என்ன மாதிரி உன்னை பற்றி சொல்லி உள்ள போறியோ அதையே மெயின்டைன் பண்ணணும். சரிங்கப்பா. அம்மோ அப்பா ரொம்ப கவனமா இருக்கணும்டா. சரிங்கப்பா. தங்கம், நீ இனி போய் பார்க்குறவங்க ஒரு ஆணாகவும் இருக்கலாம், ரொம்ப மோசமானவங்களா கூட இருக்கலாம். என் பொண்ணுன்னு தெரிஞ்சா இன்னும் மோசமாக கூட நடந்துக்க வாய்ப்பு இருக்கு. ஈஸ்வரின் முகத்தில் கலக்கத்தை கண்டவள் மெல்ல தன் அப்பாவின் மார்பில் சாய்ந்து, நான் உங்க பொண்ணுப்பா. எனக்கு இப்போது அதுதான் பயமே. அம்மோ அப்பா. அப்பா, நான் என்னை பார்த்துப்பேன். அதை விட ஸ்டேட் போன என் அம்மாவையே ஊர் பேர் தெரியாத இடத்துல போய் காப்பாற்றி இருக்கும்போது உள்ளூருக்குள் போகிற எனக்கு என்ன பயம்? மகளின் தலையை மென்மையாக வருடி. அம்மோ அப்பா உன்னை பார்த்துப்பேன். ஆனாலும் அப்பாவே வர முடியாட்டி கூட அப்பாவுக்கே உன்னை ஆனாலும் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக நீ இதை ஹேண்டில் பண்ணணும். அந்த வார்த்தையில் அப்பா என்று அவனை இறுக்கி கட்டிக்கொள்ள, என்னடாமா பயமாக இருக்கா? உங்களுக்கு ஏதோ ஆகிற அளவுக்கு நமக்கு பிரச்சனை இருக்கா? சிரித்தவன், அப்பா என்ன கடவுளா இல்லை சினிமா ஹீரோவா? நானும் ஒரு சாதாரண மனிதன் தானே. அப்பாவுக்கும் ஆபத்து வரும், அதை நான் பார்த்துப்பேன். உன்னை நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன். ஆனால் ஒருவேளை நான் வர முடியாத சூழ்நிலை. அப்பா, அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை என் வாழ்வில் வராதுங்கப்பா. வராதுடாமா. ஒரு வேளை வந்தா நீயே உன்னை தற்காத்து கூட இருக்கிறவங்களையும் காப்பாற்றி விட்டு வெளியே வரணும். அப்படி வந்தாதான் நீ ஈஸ்வர் பொண்ணு. ஒருவேளை நிலைமை கைமீறிடுச்சுன்னா இன்னைக்கு தீரன் அடித்த மாதிரி சும்மா அடியோட விட வேணாம். ஆளை காலி பண்ணிடு. அப்பா பார்த்துப்பேன். தீரனை அடித்தது அப்பாவுக்கு தெரியுமா என்று யோசித்தபடி அப்பா என்று அதிர்ந்து பார்க்க மகளின் முகத்தை பார்த்து, அம்மோ உனக்குள் சில நேரம் ஈஸ்வர் குணமோ பல நேரம் அஞ்சு குணமோ இருக்கு. அதான் தடுமாற. உன் அம்மா பாசத்துக்கு ரொம்ப அடிமை. அப்பாவும் தான். ஆனால் பாசம் எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் அறிவும். இவர்கள் நல்லவர்களா? இவர்களால் நமக்கு ஏதும் ஆபத்து வருமா என்றெல்லாம் தீர ஆலோசிக்கணும் பாப்போ. சரிங்கப்பா. உங்களுக்கு இதெல்லாம் எப்படிங்கப்பா? என்னை சுற்றி எதிரிங்க நிறைய இருக்கிறதால் சில நேரம் உனக்குன்னு இருக்கும் பர்சனல் விஷயத்துக்குள் நுழையிற மாதிரி இருக்கு. எனக்கு பர்சனல் ப்ரைவசி என்றெல்லாம் எதுவும் இல்லைங்கப்பா. உன் வயசுக்கு நான் ப்ரைவசி கொடுக்கணும். ஆனால் சூழ்நிலை கொடுக்க முடியலடாமா. அதான் உன் பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஃபாலோ பண்ணுறதுல தானே என் மகளோட பலம் பலவீனம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு அவனை கொலை பண்ணிடணும்னு தான் நினச்சேன். என் அம்மா தடுத்துட்டாங்க. அப்பதான் சொல்ல மாட்டேன் என்று தானே சொன்னாங்க என்ற யோசனையுடன் அவளோ தன் அப்பாவின் முகத்தையே பார்க்க, ஈஸ்வர், கல்யாண மண்டபத்தில் உன் முகம் சரியில்லை. கூடவே அன்னைக்கு நீ 2வது முறையும் அழுதுட்டு வந்த. என் மகள் தொட்டதற்கெல்லாம் அழுகிற ரகமே கிடையாது. அப்பதான் அன்பு. அக்கா அழறா என அவன் உன் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தா. நான் யோசிச்சு எல்லாரும் போன பின் அங்கே இருந்து கேமரா வாங்கி பார்த்தேன். உனக்கும் தீரனுக்கும் எதுவோ சரியில்லைன்னு பட்டுச்சு. ஒரு காலத்தில் உன் அம்மாவுக்கும் எனக்கும் கூட இப்படி பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அதான் அமைதியா இருந்தேன். ஆனால் இன்னைக்கு செக்யூரிட்டி வீட்டுக்கு யார் யார் வந்தார்கள் என சொன்னதும், நீ வெளியே கிளம்பி போனதும் வீட்டில் ஏதோ சரியில்லைன்னு உங்களையெல்லாம் கண்காணிக்க என் அப்பா என்னை கூப்பிட்டார். நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாம் கூடி கூடி ரூம்குள்ள போய் பேசுறாங்க. அஞ்சு அவங்க அம்மா வந்ததும் அழுதுட்டு போகுதுன்னு. அதான் உன்னை தீபக் வீட்டுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியதா போச்சு. அங்கே தேவ் வீட்டுக்கு வந்த அவன் வெளியே போயிருக்கான். நீ வீட்டுக்குள்ள இருக்க. சற்று நேரத்தில் தீரன் வரான். என்னடா என்று உள்ள வர பார்த்தா அங்கே வெளியே துருவன் இருந்தான். அதான் உள்ள வரல. தீரன் போறப்போ அவன் காயத்தோட போறப்போதான் என் மகளை நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆதிரைக்கு ஃபோன் போட்டு பேசுறப்போ ஆதிரை நேரா கம்பெனிக்கு கிளம்பி வந்து ஒரே அழுகை. அவன் இந்தியாவில் இருக்க மாட்டான், அதுக்கு நான் கேரண்டின்னு. அவனை ஏதாச்சும் பண்ணிடலாம்னு நினைக்கிறப்போ நீ உன் கையால் அடித்து அனுப்பிய தீரனை பார்க்கறதுக்காக உன் உயிர் நண்பன் தேவ விட்டு அவன் நலமான்னு கேட்குற. ஒருத்தவங்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டா வேண்டாம் தானம்மா? நீயே உன்னை போட்டு குழப்பிக்கிற. எனக்கு அவர் வேண்டாம்ப்பா, ஆனால் ஆதினிக்கு வேணும்ல. என்ன அம்மோ பேசுற? ஒருத்தருக்கு உண்மையா இல்லாதவங்களை எப்படி ஆதினிக்கு கட்டி வைக்க சொல்ற? அப்பா, அக்கா அவரை விரும்புறா. உன்கிட்ட தப்பா நடந்துக்கிறவன் எப்படிடாமா உன் அக்காவுக்கு நல்ல பார்ட்னராக இருப்பான்? எனக்கு நல்லவன் இல்லை, ஆனா அக்கா அவனை தான் விரும்புறா. அவ சின்ன வயசுலேருந்து எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காதவள். அதைத்தான் நானும் சொல்றேன். ஆதினிக்கு நல்ல மாப்பிள்ளை நானே பார்க்குறேன். இவன் வேணாம். உனக்கு அவனை பிடிச்சிருந்தாலும் அவன் வேணாமா? இந்த உலகத்தில் என் உயிரான என் மகளின் மேல் கை வைத்து விட்டு அவன் இருக்கணுமாடா? நீயே சொல்லு. அப்பா, யாரின் உயிரையும் யாரும் எடுக்க வேணாம்ப்பா. ஏற்கனவே 2 குடும்பத்துக்கும் ஆகாது. அப்புறம் ஆதினி நம்மை வெறுத்து எங்கேயாச்சும் போயிடுவா. பகையே வேணாம்ப்பா. நம்ம உருவாக்கின பகைக்கு நாளைக்கு அன்பு கஷ்டப்படுவான். ஏனோ இந்த வார்த்தையில் தன் மகள் நன்றாக வளர்ந்து விட்டாள் என்று யோசித்து
யோசித்து மகளை கட்டிக்கொண்டு உனக்கு யோசனைகள் நல்லா இருக்கு, ஆனால் உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியமோ தலையை ஆட்டினாள். அப்பா எப்போ கம்பெனிக்கு போகணும்? 2 நாள் நீயும் பிரியாவும் நம்ம கம்பெனி பொண்ணுங்க எப்படி நடந்துக்கிறாங்க பேசுகிறாங்க என்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்க. 1 வாரம் இல்லை 10 நாள் லீவ் போட வேண்டி வரும். உனக்கு எக்ஸாம் அரியர்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்பா நான் பாஸ் அளவுக்கு படிச்சுப்பேன்ப்பா. இதுவரை அரியர்ஸ் எல்லாம் எடுக்கலை. காலேஜ் போகாட்டி எப்படி எக்ஸாம் எல்லாம்? அப்பா அதுக்கு தேவ் இருக்கான்ப்பா. அவன் என் ப்ரொஃபஸரை விட நல்லா சொல்லி தருவான். நல்ல நண்பர்கள் வேண்டும், அப்போதான் நம்ம செயல்கள் நல்லதாய் இருக்கும். அதுக்கு தேவ் உனக்கு நல்ல நண்பன். சிரித்தாள். அம்மோ நம்ம பேசின மற்ற விஷயம் எல்லாம் என் அம்மா அம்மாங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒர்க்கு கற்றுக்க போகிற அவ்வளோதான். அப்புறம் பொண்ணுங்க கிட்ட பேசி அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிற அவ்வளோதான். புரிஞ்சதா? புரிஞ்சதுங்கப்பா. தீபக் தன் மகளிடம் வந்து, பாப்பா சொல்லுங்கப்பா. கண்ணு, நம்ம கம்பெனியில் சின்ன பிரச்சனை, அதில் ஆபத்துகள் நிறைந்திருக்கு. நீயும் மகளும் போய் என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வரணும். நான் போய் கேட்டா உடனே சொல்லிடுவாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பின்ன நீயே ஃப்ரெண்டாகி தெரிஞ்சுக்கணும். 1 வாரம் 10 நாள் ஹாஸ்டலில் தங்கி. அப்பா என்னம்மா 1 வாரமா? அம்மா இதுக்கு ஒத்துப்பாங்களா? அதுக்கு ஒன்று வச்சிருக்கேன் என்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது மணி 12. அந்த நேரம் குடுகுடுப்பக்காரர் தெருவில் உலாவரும் போது தீபக் வீட்டின் முன்னாடி நின்று, இந்த வீட்டில் எஜமானும் அவரின் வாரிசும் ஒரு 10-15 நாளைக்கு தள்ளி இருக்கணும், இல்லாட்டி பெரிய பிரச்சனை வரும் என்று சொல்லிவிட்டு போனார். ஏனோ அதை கேட்டவள் இரவெல்லாம் உறங்காமல் தவித்து கொண்டிருக்க காலையில் எதுவும் தெரியாதது போல் தீபக், சுகன்யா சொல்லுங்க, நம்ம பிரியா நம்ம கம்பெனியில். அவள் முறைக்க, ஈஸ்வர் சார் கம்பெனியில் ஒரு சின்ன வேலை, அதுக்காக ஒரு 10 நாள் ட்ரைனிங். நம்ம பாப்பாவை அனுப்பலாமா? மகிழ் பாப்பா கூட போறாங்க, ஆனால் 1 வாரம் தங்கி படிக்கணும். அவளுக்கு மனதுக்குள் பாரம். என்ன நினைத்தாலோ வேகமாக மகிழ் கத்துக்க அனுப்புறப்போ நமக்கு என்ன, அனுப்பிடலாம். கொஞ்ச நாள் அவளை நீ பார்க்க முடியாதே. ஏனோ தன் மகளுக்கு அதுதான் சிறந்தது என்பதால் தலையாட்டினாள். சலனம் 275. அதியமான் வீட்டுக்குள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் உறங்காமல் நடந்து கொண்டிருந்தான். நந்தினி என்னாச்சுங்க? ஏன் தூங்காம உலாத்திட்டு இருக்கீங்க? தூக்கம் வரலம்மா, நீ தூங்கு. கணவனின் அருகில் போய் முதுகில் கை வைத்து, என்னப்பா ஏதும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ மாத்திரை போட்டியா? ஆச்சுங்க, சரி நீ போய் தூங்கு. என்கிட்ட சொன்னா எனக்கு ஏதோ ஆகிடுமோன்னு மறைக்கிறீங்களா? ஓவர் திங்க் பண்ணாதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேம்மா உனக்கு? சாவை பார்த்துட்டு வந்த நானே நல்லா இருக்கேன் என்றால் நம் வீட்டினரின் உதவியும் பக்கபலமும் முக்கியமாக முழுக்க முழுக்க உங்களின் சப்போர்ட்டும் அனுசரணையும் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நின்று பேசுறதுக்கு காரணமாக இருந்தது. இப்போ நான் நல்லா ஆகிட்டேன். அப்போ உங்களுக்கு ஒன்றுனா நான் பண்ண வேணாமா? ஒன்லி ரிசீவர் பிளேஸ்லேயே நான் இருக்கணுமா? ஏன் நந்து இப்படி பேசுற? பின்ன என்னை நினைத்து இதை சொல்லலாமா வேண்டாமா என்று தயக்கம் வேண்டாமதி. உங்க பிரச்சனையை தீர்க்க முடியாவிட்டாலும் அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுறதுக்காகவாவது நான் யூஸ் ஆவேன். என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவனோ ஒன்றும் இல்லைம்மா. அவள் ஓகே அதி, இனி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க. அது என் நன்மைக்காக தானே எனக்கு தெரியும். இங்கே எனக்கு போர் அடிக்குது. நான் உங்களோட தினமும் ஆஃபீஸ் வரட்டுமா? நீ எதுக்குமா? எனக்கு முன்னாடி மாதிரி இருக்கணும். இப்படி அடைஞ்சு எனக்குள் இருந்த நந்தினி காணாமல் போயிட்டா. பசங்களுக்கு நீ வேணும்லம்மா. முகிலன் அங்கே போயிட்டான். மகிழும் நிலவனும் காலேஜ் முடிஞ்சதும் இப்போ எல்லாம் பெரிய தாத்தா கூட ஆடிட்டர் ஆஃபீஸ் போயிட்டு ராத்திரி தான் வராங்க. எல்லாம் வளர்ந்துட்டாங்க. நான் உங்கள் கூட ஆஃபீஸ் வரேன்ப்பா, உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். உடனே அப்போது கொஞ்ச நாளைக்கு நீ கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு போறியா? அது என்ன ஸ்பெசிஃபிக்காக அங்கே போக சொல்கிறீங்க? அங்கே எதுவும் பிரச்சனையா? அவன் மனைவியின் பக்கம் திரும்பி, முழுசா என்ன பிரச்சனை அங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தான் நம்ம ஈஸ்வர் நம்ம அம்மாவை அங்கே ஒர்க்கர் போல் அனுப்புகிறான். மகளை இதற்காக தான் அனுப்புகிறாரா? நீ அங்கே போயிட்டு வந்த பாப்பாவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம் இல்லையா? ஈஸ்வர் அனுப்புகிறாருன்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். நான் அப்போ அங்கேயே போகிறேனுங்க. நந்து சொல்லுங்க. நீ அங்கே போய் மகளை பார்த்ததும் எமோஷ்னல் ஆகக்கூடாது. மாட்டேங்க. பாப்பாக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் மகிழை ஹேண்டில் பண்ணி அங்கே இருக்கட்டும். ஆனால் பிரச்சனை பெருசானா மட்டும் நீ உள்ளப்போ. கணவனை கட்டி கொண்டவள். அப்போது இது பற்றி தான் யோசிச்சிங்களா? என்றவன் அவளின் நெற்றியில் முத்தமிட்டான். அவளோ உங்களுக்கு இந்த ரொமான்டிக் எமோஷ்னல்
பெயின் எல்லாம் வெளியே காட்டிக்க தெரியுமான்னு நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். ஏம்மா நான் என்ன ரோபோட்டா? எனக்கு சில நேரங்களில் அப்படி தான் தோணும், ஒருவேளை ரோபோட்டை கண்டுபிடிக்க உங்களை தான் ரோல் மாடலாக வச்சுருக்காங்களோன்னு. அடிப்பாவி, இப்படி பொசுக்குன்னு ரோபோட்டுன்னு சொல்லிட்ட. ரோபோட்னு தான் சொல்லுவாங்க. ஹலோ, ரோபோட்டாக இருந்தா 3 பிள்ளைங்க எப்படி பிறக்கும் என்றவன் எங்கே மனைவியின் முகத்தை பார்த்து, ஐயோ 3ன்னு சொல்லி அவளை ஹர்ட் பண்ணிட்டோமோ என்று பார்க்க, அவளோ நான் தான் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி கடைசி வரைக்கும் நமக்கு பிள்ளைங்களே இருக்காது என்று அவள் சிரிக்க, ஏனோ நந்தினியின் அழகான சிரிப்பில் அவளை மென்மையாக கட்டிப்பிடித்து, வேணும்னா இப்போ நீ சொல்லிக் கொடுக்காமல் நானே பண்ணுவேன், பார்க்குறீங்களா நந்தினி மேடம்? நானும் அந்த நாளுக்காக தான் வெயிட்டிங் சாரு. மெல்ல அவளின் தோளில் கை போட்டுக்கொண்டு, நமக்கு இப்போ பேபி பிறந்தா எப்படி இருக்கும்? அது என்ன பாட்டின்னு சொல்லும், உங்களை தாத்தான்னு சொல்லும். என்னங்க மேடம் வயசாச்சுன்னு சொல்கிறீங்களா? ஏன் ஒரு பேபி பெற்றுக்கலாமே? ரொம்ப ஆசைதான் சாருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம பாட்டி தாத்தா ஆகிடுவோம். அதுவும் சரிதான். ஏன் நந்து, அதுக்கு முன்னாடி ஆதினிக்கு கல்யாணம் பண்ணி அவளுக்கு பேபி பிறந்தாலே நம்ம தாத்தா பாட்டி ஆக மாட்டோமா? அடுத்தவங்க பெற்றுக்கிற பேபிக்கு நான் ஏன் பாட்டி ஆகணும்? நமக்கு பொண்ணு இருந்தா ஆதினி மாதிரி தான் இருந்திருக்கும். ஆதினி மாதிரி தானே? ஆதினி இல்லையே. ஏனோ அவன் முகம் போன போக்கில், என்னாச்சுங்க அதி? அந்த பெண் பற்றி பேசினால் நீங்கள் ஏன் இவ்வளோ வருத்தப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் அதி, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் கனெக்ட் இருக்கா என்று அவள் கலவரமாக கேட்க, அவளும் இந்த வீட்டு பெண் தானே என்று சொல்லி அவளை சமாளித்தாலும் பின்னாடி உண்மை தெரிந்தால் என்ன சொல்லி தேய்ச்சுவது? இப்போது சொல்லி ஏதாவது என்றால் யோசனையுடன், நந்து எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா நம்ம பொண்ணு மாதிரி இருக்கும், அதான். அவனின் மார்பில் சாய்ந்து, எனக்கு மகிழ் தவிர யார் மேலேயும் அந்த ஃபீல் வரலை, மன்னிச்சிடுங்க அதி. அப்புறம் இப்போ நான் நல்ல மூடில் இருக்கேன் அதி, அதனால் அடுத்தவங்களை பற்றி பேசி நம்ம இந்த டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் என்றவள் கணவனை காதலோடு பார்க்க, ஏனோ அவனுக்கு தன் மகளை பற்றி எப்படி அவளுக்கு எடுத்து கூறி புரிய வைப்பது என்று தெரியாமல் அவளையே பார்த்தான். அவன் முகத்தில் தற்போது ரொமான்டிக் சிந்தனை எதுவும் தெரியாததால் அவன் கையை பிடித்து கொண்டு போய் கட்டிலில் அருகே அமர்த்தி அவன் மடியை தலையணையாக்கி, உங்களுக்கு மூடு எங்கேயோ இருக்கு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், தூங்கலாமா அதி என்றவள் கண்களை மூடினாள். அவனோ, ஹே சாரிம்மா, பரவாயில்லதி, தூங்கலாம், இன்னைக்கு இல்லாட்டி என்ன, நாளைக்கு பார்த்துக்கலாம் என்றவள் உறங்க ஆரம்பித்தாள். தீரன் வழிகள் குறைந்து கொஞ்சம் சரியான போது, ஆதிரே எப்போ உனக்கு டிக்கெட் தீரா? விஜயா, இப்போ என்ன அவசரம் ஆதிரே? அவன் காயம் எல்லாம் ஆறட்டும், அப்புறம் போவான். நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்கத்த. உங்கள் மகன்கிட்டையும் உரிமை எடுத்து பேச விட மாட்டீங்க, என் மகன்கிட்டையும் பேச விட மாட்டீங்க. உங்கள் பிள்ளைங்க மட்டும் நல்லவங்களா இருந்தால் போதுமா? ஏன் பிள்ளைங்க எப்படியோ போகட்டுமா? அவளின் கேள்வியில் ரவி, என்ன பேச்சு ஆதிரே இது? வாழ்க்கையில் இப்போதான் பேசுகிறேனா? உங்கள் அம்மா என்கிட்ட பேசுகிறப்போ நீங்கள் எப்படி கண்டம் காணாமல் இருந்தீங்களோ அப்படியே இருக்கிறது நல்லது. இப்படியெல்லாம் பேசும் ரகல் அவள் இல்லை என்பதால், என்னம்மா பிரச்சனை? உங்கள் மகன் தலையில் என்ன கட்டுன்னு கேட்டிங்களா? தீரன், துருவன், மிருது, தண்டபாணி அனைவரும் அமர்ந்து அவர்களின் பேச்சை கேட்க, துருவன், மா அது விபத்து. அது விபத்தாடா என்று அழுத்தி கேட்க, தீரன், மா இப்போ எதுக்கு கத்துறீங்க? நீ ஒழுங்க வாயை மூடு. வளர்ந்த பையனெல்லாம் பார்க்க மாட்டேன். உன் தங்கச்சிக்கிட்ட ஒருத்தன் இப்படி நடந்திருந்தா நீ சும்மா இருப்பியாடா? ரவியும் விஜயாவும் இப்போது என்ன நடந்துச்சுன்னு கத்துற. அவள் நடந்ததே சொல்ல, விஜயா நாசமா போனவ என் பேரனை எப்படி அடிச்சிருக்கா அவ கைய என்னும் போதே தீரன், அப்பதான் சாபம் எல்லாம் கொடுக்காதீங்க, அது ஏன் தப்பு. துருவன், பாரு இவருக்கு இப்படி அடி வாங்கி கூட மகிழ் பற்றி யாரும் திட்டக்கூடாதுன்னு யோசிக்கிறார் என்று நினைத்தான். அதே போல் தான் குடும்பம் மொத்தமும் நினைத்தது. விஜயா, தீரா, ஆதினிதான் உனக்கு, மற்ற கழுதைங்க பற்றி நமக்கு என்ன? அவனும் என்றான். ஆதிரை, ஆமா ஆமா, இப்போ என் அண்ணா உங்க பையனுக்கு பொண்ணு தரேன்னு முன்னாடி வந்தாராக்கும். இப்போ போய் நான் மட்டும் அவர்கிட்ட பேசிட்டு வரலன்னு வைங்க, இந்நேரம் உங்க மகனின் மூச்சை நிறுத்தி இருப்பார். தீரனும் ரவியும் ஒரு சேர, என்ன விஜயா, அவன்கிட்ட போய் என் பேரனுக்கு உயிர் பிச்சு கேட்டியா? ஆதிரை, ஆமா, அங்க போய் கேட்காட்டி இந்நேரம் இவன் இருந்திருக்க மாட்டான். தீரன் பல் கடிக்க, ரவி, என் பையன் மேல கைய வச்சான் தெரியும், அப்புறம் நான் யாருன்னு. அவர் பொண்ணு மேல கைய வச்சா என் அண்ணா அப்படிதான் நடந்துப்பாரு. ரவி ஆத்திரமாக, இன்னைக்கு அவன் பொண்ணு முக்கிய மாதிரி தானே, அன்னைக்கு என் தங்கச்சி எனக்கு முக்கியமா இருந்திருக்கும், யாரை கேட்டு இவனை இப்படி பண்ணினா? துருவன்,
அப்பா, இது மாமா பண்ணினது இல்லை. சொல்லப்போனால் மாமாவுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு காரணம் தீரன் அண்ணா மகள்கிட்ட நடந்துக்கிட்டதுக்கு மகள் கீழே கிடந்த கம்பியை எடுத்து அடித்து இந்த காயம் ஏற்பட்டிருக்கு. விஜயா, சொன்னேன்ல தீரா, அவள் ராங்கி பிடிச்சவ, அவளின் அப்பன் மாதிரி அடங்காதவள். நமக்கு வேணாம் இப்படியே ஆம்பளை பிள்ளைய இப்படி அடிச்சு. ஆதிரே, அத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. அன்னைக்கு முதல் முறை உங்கள் பேரன் அத்துமீறினப்போ அவள் பின்னி இருந்தா இப்படி பண்ணியிருக்க மாட்டான். ஆதிரே, தீரா, நீ ஊருக்கு கிளம்பு, இங்கே இருக்காத. விஜயா, அப்படியெல்லாம் உன் அண்ணனுக்கு பயந்து அவனை அனுப்ப முடியாது. பெரிய ரதிதேவியை ஒன்றும் பெற்று வைக்கல அவன். ஆதிரே, என் அண்ணா முகத்தை பார்த்ததில்லை யாரும் நீங்கள். அவரின் மக்களிடம் இவன் போய் வம்பிழுத்தாள். அவர் நடந்துக்கிறதே வேற. அதுவரை அமைதியாக இருந்த தீரன் என்ன பண்ணுவார்? உங்கள் அண்ணன் என்ன வேணும்னாலும் பண்ணுவார். அவரின் பொண்ணுக்கு ஒன்றுனா ரவி வேணாம் ஆதிரே, நம்ம பையனை விட அவன் முக்கியம் இல்லை நமக்கு. அவளோ எல்லாம் பெற்றவர்களும் பிள்ளைங்க முக்கியமுங்க. விஜயா, இப்போ என்ன தாலியா கட்டிவிட்டான்? ஓவரா துள்ளுற? ஆதிரே, கட்டி பார்க்க சொல்லுங்க, அப்புறம் கை இருக்காது. ரவி வாயை திறக்க முன்னாடி தீரன் தன் அம்மாவின் முன்னாடி வந்து நின்று அவ்வளோதான் கட்டுவேன், உங்க அண்ணா என்ன பண்றாருன்னு பார்ப்போம் என்றவன் நகர. விஜயா, தீரா, கோபத்தில் என்ன பேசுற? அந்த குடும்பம் நமக்கு வேணாம். என் அம்மா தான் என்னவோ, அவங்க அண்ணா தான் கடவுள். அந்த கடவுளுக்கு அவரின் பொண்ணு தான் உலகம்னு சொல்றாங்க. அந்த கடவுளின் உலகத்தை கொஞ்சம் தொட்டு தான் பார்ப்போம். தண்டபாணி, ஐயா என்ன பேச்சுப்பா? அவனோ, என்னை மன்னிச்சிடுங்க அப்பத்தா, தாத்தா, இனி இது பற்றி யாரும் பேச வேணாம் என்று சொல்லிவிட்டு துருவா என்றதும் அவன் வந்தான். வா போலாம். ரவி, எங்கப்பா? ஒர்க் என்றவன். நான் செட்டில் ஆயிட்டு தான்ப்பா பண்ணுவேன், ஆனால் அவளை தான் பண்ணுவேன் என்றவன் கிளம்பி விட்டான். ஆதிரே, இந்த பைத்தியத்தை தெளிவு பண்ண என் அண்ணா தான் சரி, அவர் கையால் தான் அடிபட்டு திருந்தணும் என்று உங்கள் மகனுக்கு தலையெழுத்திருந்தால் யாரால மாற்ற முடியும் என்று கேட்டுவிட்டு அவள் போய்விட்டாள். விஜயா மகனை பார்க்க அவனும் போய்விட்டான். அவனுக்கு ஏனோ மகனின் செயல் சரியா தவறா, அந்த ஈஸ்வரிடம் போய் அவன் நிற்கணுமா என்ற யோசனை அவனுக்கு. விஜயா கணவனிடம், நான் அந்த ஈஸ்வர்கிட்ட தோற்று போயிட்டேனுங்க. அந்த சின்ன பொண்ணு ஆதினி மனசில் வேற ஆசையை வளர்த்துட்டேனுங்க. இனி என்ன பதில் சொல்லுவேன்? இவன் ஈஸியாக மகிழ் சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் ஆதினி இவனே நினைச்சிட்டு இருப்பாளே என்று அழ அவரையே பார்த்தபடி நின்றிருந்தார் தண்டபாணி. எல்லா பிரச்சனையும் கண்ட மிருதுவுக்கு பயம் கூடவே இந்த பிரச்சனையை வெடித்து கடைசியில் நான் மாமா கூட வாழ முடியாமல் போயிடுமா என்ற பயம் ஒரு புறம். ஏனோ தன் வாழ்க்கையை நினைத்து தன்னை போல ஆசை வைத்த ஆதினியை எண்ணி கவலை கொண்டாள் அவள்.